முதல் நாள் ராஜா பதட்டமாயிருந்தார். எண்ணங்கள் வருது, கேள்விகள் எழுது, பேசணும் போல இருக்கு. ஆனா துறவியின் வார்த்தையை நினைச்சு அமைதியில இருந்தார். 10வது நாளில ஒவ்வொரு பறவையையும், பூவையும், வானத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சார். 12வது நாளில தன்னால தானாகவே தியானமா போயிட்டார். கண்கள் மூடிக்கிட்டது, மனசு நிம்மதியா ஆனது. 15வது நாள் முடிந்த பின் ராஜா உணர்ச்சி வசப்பட்டு பேசினான். துறவியே, இப்போ எனக்கு புரியுது. நான் அதிகமா பேசுறேன், மற்றவர்களை குறை சொல்றேன். அதனாலதான் என் மனசு குழப்பமாயிருந்தது. துறவி மெதுவா தலையாட்டினார். அதான் நண்பா, நாம் எப்ப பேசணும், எவ்வளவு பேசணும், எங்கே பேசணும் தெரியாம பேசினா அதுவே நம்ம வாழ்நாளையே மாற்றிடும். மௌனம் இல்லாம சுயம் கண்டுபிடிக்க முடியாது. பேசுறதும் பகிர்ந்ததும் 90% நேரம் பத்தாது. அது அதிகப்படியான எண்ணங்களை உண்டாக்குது. மக்கள் எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருந்தாதான் சந்தையில இருந்து குடும்பம் வரைக்கும் பிரச்சனைகள் குறையும். உங்களுக்குள்ளதான் வாழ்க்கையின் ஆரம்பம். மற்றவர்களை குறை சொல்லாம உங்களுக்குள்ளேயே பார்க்க பழகுங்கள்.